ஷூ துடைக்கிற வேலைக்கும் ஷூ துடைச்சதை என் கண்ணால பார்த்துருக்கேன். அப்பேற்பட்டவருக்கு எப்பேற்பட்ட பதவி. இன்னைக்கு எடப்பாடி எப்படி காலில் விழுந்து டேபிள் கீழே காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு இவ்வளவு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரோ அதை விட பெரிய துரோகத்தை இந்த ஊத்தவாயின் உதயகுமார் செஞ்சுட்டு இருக்கிறார். இனத்தோட தான் சேரும். அதை போலதான் துரோக கும்பலோட சேர்ந்து இன்னைக்கு துரோகத்துக்கு அடுத்தடுத்து வித்துகளை விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த ஊத்தவாயின் உதயகுமார் இது போன்று தொடர்ந்து அவதொரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றியோ இல்ல அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை பற்றியோ இது போன்று தொடர்ந்து அவதூறு பேசிக் கொண்டிருந்தால் நான் மற்றவர்களைப் போல் அசிங்கமாக பேசுவதோ அசிங்கமாக பதிவிடுவதோ அல்லது கையை வெட்டும் காலை வெட்டுவேன் என்று அந்த மாதிரி எந்த இது செய்ய மாட்டேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த ஊத்தவாயின் உதயகுமார் திருமங்கலம் தொகுதியில் நின்றாலும் சரி, எந்த தொகுதியில் நின்றாலும் சரி, அந்த தொகுதியில் எங்க தலைவரிடம் சொல்லி அந்த தொகுதியில் இவன் எதிர்த்து நின்று இவனுடைய யோக்கியம், இவன் செஞ்ச துரோகம், இவன் எப்படி வந்தா, இவனுடைய படிப்படியாக அவன் எப்படி இவனுக்கு யாரு இவனுடைய வளர்த்து கொண்டு வந்தது காரணம் யாரு, இவன் இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருக்கிறான், இது எல்லாத்தையும் அந்த தொகுதியில ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு தெருமலையிலும் கூட்டம் போட்டு மைக்க பிடிச்சி இவன் முகத்திரையை கிழித்தெறிந்து அவன் நிற்க சட்டமன்ற தொகுதியில் இருந்து அவனை அரசியலில் இருந்து துடை தெரிந்து எழுந்து விட்டுதான் வருவேன். இது சத்தியம்.